தென் தமிழகத்தின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்பது ஒரு ரம்மியமான காட்சி அளிப்பதால் வருடந்தோறும் இங்கு வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் வந்து சீசன் காலமாக கருதப்படுகிறது. இந்த சீசன் காலம் என்பது அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நாள் முதல் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிக அளவு மழை பெய்து வருவதால் இங்கு உள்ள 5 அருவி, மெயினருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சித்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டும். மேலும் இங்கு நாம் அறியப்படாத பல்வேறு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பல்வேறு மூலிகைகள் நிறைந்த பகுதி என்பதால் இந்த நீர் அந்த மூலிகைகள் பட்டு வரக்கூடிய தண்ணீரில் குளித்தால் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், நோய்கள் தீரும் என்ற ஒரு ஐதீகம் இருந்து வருகிறது. இதனால் வந்து நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த சீசன் காலங்களில் வருகை பெறுவது வழக்கம். கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த வருடம் சீசன் என்பது, அதாவது ஜூன் மாதத்தில் ஒரு சில நாட்கள் வந்து பின்தங்கி தொடங்கினாலும் தொடங்கிய நாள் முதலில் இருந்து தற்போது வரை அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்துக் கொண்டு வருகிறது. இதனால் வந்து சுற்றுலா பயணி வருகை என்பது நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சீசன் தொடங்கி கடந்த 2 மாதங்கள் நிறைவேற தருவாயில் தற்போது வரை அந்த சுற்றுலா பயணி வருகை என்பது குறையாத வண்ணம் இருந்து வருகிறது. இதனால் இங்குள்ள வியாபாரிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள் அனைவரும் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று வழக்கத்துக்கு மாறாக நேற்றும் இன்றையும் வார விடுமுறை நாட்கள் என்பதால் நேற்று முதலில் இருந்து தொடர்ந்து குற்றாலம் நோக்கி சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இன்று அதிகாலை முதலில் இருந்து பழைய குற்றாலம், மெயினருவி, 5 அருவி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளால் வந்து அருவிக்கரை வந்து நிரம்பி வருகிறது. இதனால் வந்து அனைத்து அருவி பகுதிகளுமே வந்து தீயணைப்பு துறையினரும் மற்றும் போலீசாரும் வந்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வந்து அவ்வப்போது விட்டுவிட்டு சாரல் மழையுடன் குற்றாலம் வந்து ஒரு ரம்மியமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள குண்டாறு, செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணை பகுதியில் உள்ள நெய்யருவி, மணலாறு, தமிழக எல்லைப்பகுதியில் உள்ள பாலருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் விடுமுறை என்பதால் அங்கேயும் சென்று தங்களது பொழுதுபோக்கை கழித்து வருகின்றனர். அதே போல் குற்றாலத்திலிருந்து 5 அருவி செல்லும் சாலையில் உள்ள வெள்ளமடை படகு குளத்துக்கும் சென்று படகு சவாரி செய்து தங்களது பொழுதுபோக்கை கழித்து வருகின்றனர். அதே போல் 5 அருவி பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்கா, சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று சுற்றுலா பயணிகள் வந்து தங்களது பொழுதுபோக்கை கழித்து வருகின்றனர். மேலும் தென்காசி அரசு பணிமனை சார்பாக வந்து சிறப்பு பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது தென்காசி ரயில் நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து குற்றாலம் மற்றும் 5 அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து சிறப்பு பேருந்து வசதியும் இந்த விடுமுறை தினங்களிலிருந்து அதிகப்படியான பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பேருந்துகளில் வந்து பெண்களுக்கு வந்து முற்றிலுமாக கட்டணம் கிடையாது. இதனால் வந்து ஏழைகளில் ஊட்டி என்று அழைக்கக்கூடிய இந்த குற்றாலத்துக்கு வந்து, அதாவது வெளியூரிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் பக்கத்து ஊர்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எளிதில் வந்து அந்த அருவியில் குளித்து மகிழ்ந்து அவர்கள் வந்து எளிதில் வீடு போய் செல்வதற்காக இந்த பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் வந்து குற்றாலம் என்பது சீசன் என்பது தற்போது களை கட்டி உள்ளது. மேலும் 2 மாதங்கள் நிறைவேறந்து தொடர்ந்து மேலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த மழை தொடரும் என்பதால் இன்னும் அருவியிலிருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் வந்து நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகரிக்கக்கூடும் என்பதால் இந்த குற்றாலம் பகுதியில் வந்து ஒரு சில பகுதியில் வந்து வாகன போக்குவரத்து வந்து ஒரு வழிப்பாதையாக போலீசார் மாற்றப்பட்டுள்ளனர். அந்தந்த பகுதி அருவிக்கரையில் வந்து போலீசார் வந்து குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக அந்த கூட்டத்தை பொறுத்து அவர்கள் வந்து வரிசைகள் நின்று குளிப்பதற்கு போலீசார் வந்து அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் அவ்வப்போது விட்டு சாரல் மழை பெய்தாலும் குற்றாலம் பகுதிகளில் சீசன் களை கட்டி உள்ளது. ஒரு ரம்மியமான சூழல் நிலவி வருகிறது. மோகன்.